பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நேரத்திலும் ஒரு வேத வசனத்தின் மூலமாக நாம் ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகின்ற பொழுது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாசற்படியிலே நின்று தட்டுகின்ற பொழுது நாம் முதலாவது தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கதவை திறக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே எந்த உலக காரியங்களையும் நாம் நினைத்து உலகத்தின் எண்ணங்களை நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதுமே நினைக்காமல், ஆமென், அல்லேலூயா, முழு மனதோடு உள்ளத்தோடு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் சிந்தை உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்க கூடியவர்களாக நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கின்ற பொழுது, அப்படி இருந்து நம்முடைய இருதயத்தை நாம் திறக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே பிரவேசித்து நம்மோடு போஜனம் பண்ண கூடியவராக இருக்கிறார். நாமும் அவரோடு போஜனம் பண்ணுவோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே முதலாவதாக தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது கதவை திறக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை முழுமையாக திறக்கின்ற பொழுது அங்கே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால், நாம் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இருப்போமே ஆனால், கர்த்தர் நம்மிடத்திலே பிரவேசித்து நம்மோடு போஜனம் பண்ண கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நாம் ஒவ்வொருவரும் தேவ சத்தத்தை கேட்டு கர்த்தருக்காக வாசலை திறக்க கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த இந்த வேத வார்த்தைக்காக உம்மையால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய சிறகடிற்களாக எங்களை மூடி மறைத்து கண்ணின்வடியை போல பாதுகாத்த மேலான தயவிற்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கதவை திறக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்ற நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தின் சத்தத்தை கேட்காமல் ஆண்டவரே சோத்ரா ஹல்லேலூயா உம்முடைய சத்தத்தை கேட்க கூடியவர்களாக, ஆண்டவரே உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு நடக்க கூடியவர்களாக எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக சிந்தனைகள், உலக காரியங்கள், மேன்மைகள் எதுவும் எங்களுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சித்தம் நிறைவேற்றி முடிக்கின்ற ஆண்டவரே சோத்ரா ஹல்லேலூயா நல்ல நேரத்தோடு கிருபையோடு இந்த பூமியிலே நிலைத்திருக்கும்படியாக கர்த்தாவே எங்களை நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய கையில் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்ரா ஹல்லேலூயா எங்களுடைய அப்பா இருதயத்தில் ஏதாவது அப்பா சோத்ரா ஹல்லேலூயா பாவங்கள் இருக்குமே ஆனால், ஆண்டவரே ஏதாவது தவறுகள் அப்பா எங்களுடைய வாழ்விலே நடந்திருக்க கூடுமே ஆனால், கர்த்தர் தாமே தயவாய் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களை அப்பா முழுமையாக பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நடக்கின்ற நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய நாம மகிமைக்கான காரியங்களை இந்த பூமியிலே செய்யும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். பலத்தை தாரும். எங்களை பலப்படுத்தும், நிலை நிறுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.